கன்னியாகுமரி மாவட்ட தையல் சங்க மாவட்ட தலைவர் நான் தையல் சங்கத்திலேருந்து. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காலத்தில் டெய்லர்மார்களுக்கெல்லாம் நல்ல தைய வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருந்து இப்போ நலிவடைஞ்சிட்டு நலிவடைஞ்சு கடைகள் கம்ப்ளீட்டாக பாதி கடைகள் போயிட்டு இப்போ எண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 10 12 கடைகள் தான் இருக்குது. வேலைகளும் குறைவு. கவர்மெண்ட் நெருக்கடி ரொம்ப. கடைக்கு லைசன்ஸு எடுக்கணும்னு சொல்லாங்க, குப்பை வரி வேணான்னு சொல்லாங்க. எல்லாமே இது பண்ணி அது ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது தொழில்களும் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இப்போ இந்த தீபாவளிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அறவே வேலைகள் கிடையாது. இதே இதை வச்சுக்கிட்டு நாங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு கலெக்டரேட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோம். ஆர்ப்பாட்டம் போட்டு அவங்க இதெல்லாம் பேசினோம். பேசின பிறகு இப்போ கலைஞர் இதுன்னு திட்டம்னு சொல்லி அந்த திட்டத்தின் சார்பாக கொஞ்சம் கொஞ்சம் லோன்கள் கொடுத்தாங்க. ஒரு 10 15 பேருக்கு லோனு கொடுத்து அந்த லோனையும் கரெக்டாக யாருக்கும் கரெக்டாக தரல. அதில் 15 பேர் ட்ரைனிங் போனதில் மொத்தம் 3 பேருக்கு தான் அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பாக்கி ஒன்றும் கொடுக்கல. அதனால் அந்த லோனையும் தர சொல்லி எங்களுக்கு தையல் கலைஞர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.